வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜூலி நடிப்பில் சாரி ஜூலி இருக்கின்ற அம்மன் தாய் படத்தோட ஐயோ படம் கூட சொல்லக்கூடாது, அந்த வீடியோட ரோஸ்ட் தான். அம்மன் தாயி அம்மன் தாயி. நானும் எத்தனையோ மொக்க படங்களை பார்த்து மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா இந்த படத்தை பார்த்துதான் மன ரீதியாவும் பாதிக்கப்பட்ட, உடல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கேன்டா. அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்துருவாங்க மூல நண்பர்களே போற போக்க பார்த்தா. இந்த படத்தை இப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி போகுது, இப்படி போயிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன். கடைசி கட்டத்தில் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ஜொல்லு ஊத்துறான். படா இந்த படம் முடியும், வேற வழி இல்லாம பார்க்க வேண்டியதா இருக்கு. பூந்தோட்டத்துல பூ பறிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, புயல்ல பூ பறிக்கிற மாதிரி ஆபத்தான விஷயம். கொஞ்சம் தப்பு நடந்தா என் தலையே போயிடும். உடல் உபாதைகள்லாம் வந்துருச்சு. தலைவலி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, கண்ணெரிச்சல், உடல் வலி, எல்லா கர்மமும் வந்துருச்சு. தூக்கமின்மை. தினமும் 5 கிராம் அளவு கடுக்காய் பொடியை இரவு உணவுக்கு பின் வெந்நீரோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் கண்கோளாறு, காதியலாமை, பித்தநோய்களிலிருந்து நாக்கு, மூக்கு, தொண்டை, இறப்பை, குடல், ஆசன வாய்ப்புகள், அக்கி, தேமல், படை, வெண்படுதல், உஷ்ணம், இதய நோய், சக்கர நோய், உயிரணுக்கள் குறைபாடு என்று எல்லாவித நோய்களுக்கும் இறைவன் கொடுத்த அருட்பிரசாதம் இந்த கடுக்காய் பொடியை 48 நாட்கள் ஒரு மண்டலம் இரவு சாப்பிட்டு வந்தால் கிழவனும் மரணவான் என்று முன்னோர்கள் சொல்லிய வாக்கு. இதை சாப்பிடு, உன் குறையெல்லாம் நிறைவேறும். ஒரு காட்டு முக்க படத்துல கூட ஸ்டோரி நல்லா இல்லைனாலும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், எடிட்டிங் நல்லா இருக்கும், நடிப்பு நல்லா இருக்கும், இல்ல செட் ஒர்க் நல்லா இருக்கும், ஏதாவது ஒன்று ரெண்டாவது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல தான் ஒரு இடமே நல்லா இல்ல. சும்மா நிறுத்துங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. உண்மையே இல்ல ஒண்ணுமே இல்ல. இது ஒரு படமே இல்ல. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதைத்தான் நீ சொன்ன. அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேனா? கேட்கிற உனக்கே தலை சுத்துது இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த படத்தை மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ, சினிமா துறையில இருக்கிற, சினிமா துறையில் சாதிக்கும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. எதுக்காக சொல்லனா, எப்படி ஒரு படத்தை எடுக்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படம். இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும். நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இது படம் இல்ல, பாடம். படம் இல்ல, மக்களுக்கு ஒரு பாடம். இது நம்ம தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா தான் நான் பாக்குறேன். இதை கண்டிப்பா நம்ம பாதுகாக்கணும். இது இந்த கொண்டாட தவறிய படங்கள்னு சொல்லுவாங்கல்ல, தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப செலிப்ரேட் பண்ண மாட்டானுங்க. தியேட்டர்ல 4 பேர் தான் இருந்தாங்க. ஓடிடில வந்த பிறகு ஐயோ இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி இது காரி துப்ப தவறிய படங்கள்ல சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க காரி துப்ப தவறிட்டீங்கன்னா துப்பிட்டு போயிடுங்க. அதனால எல்லாருக்கும் நம்ம அதை எடுத்து கொடுக்கணும். நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா. சின்ன வயசுல நான் நிறைய அம்மன் படங்கள் பார்த்திருக்கேன். இப்ப அந்த அம்மன் படங்கள் பார்த்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப மோசமான ஒரு அம்மன் படம்னா அது இதான்டா. ஆனா இந்த படத்துக்காக நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரோஸ்ட் பண்றதுக்காக. அப்பவே தெரியும் இந்த படம் கேவலமா தான் எடுப்பாங்கன்னு. ஆனா இவ்வளவு கேவலமா எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நான் அப்பவே நினைச்சேன் இந்த படம் ஊத்திக்க அப்படின்ட்டு. நான் ஊத்துன்னு நினைச்சேன், ஆனா அது செம ஊத்துச்சு. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். கதை கேட்க ரெடியாடா. ஸ்டார்டிங்ல ஏதோ யூனிவர்ஸை காமிப்பானுங்க, கேலக்சியை காமிப்பானுங்க, சோலார் சிஸ்டம் காமிப்பாங்க. உயிர்களின் பிறப்பையும் தீர்மானித்த சக்திகள். ஏதோ பயங்கரமா ஏதோ காமிக்க போறாங்கப்பா, இன்ட்ரெஸ்டா அந்த அளவுக்கு கூடாது. அது தப்பு. சாரி மச்சி. ஏதோ பயங்கரமா பண்ணிடுறாங்க போல அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஜூலி வாழ்ற ஊர்ல ஒரு அம்மன் சுயம்பா முளைக்குது. என்னடா சவுண்டே இல்லைன்னு நீங்க யோசிக்காதீங்க. அந்த 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 சீனே அப்படிதான் இருக்கு. கடைசி விவசாயி மாதிரி லைவ் சவுண்ட்ல எடுத்திருக்காங்க.
எக்ஸ்ட்ரா இந்த படத்துல பிஜிஎம் மியூசிக் எதுவுமே போடல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்து மீடியால வேலை பார்க்குற ஹீரோ அப்புறம் காமெடியன் ஆந்திரால ஒரு சித்தரை தேடி போறாங்க. 7 கடல் 7 மலையை தாண்டி இவனையா ஷூட் பண்ண வந்திருக்கோம் ப்ரோ. டேய் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லடா, பேசாம மூடிட்டு வா. நம்ம ஊர்ல தான் யூடியூப் சேனல் வச்சிருந்தாலே மீடியான்னு சொல்லுவாங்களே. சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா. சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா அந்த மாதிரி தான். சித்திர ஐயா நில்லுங்க. சித்தர ஒரு நிமிஷம். நீங்க வந்து கோயம்புத்தூர் மாப்பிள ஃபாலோ பண்றீங்களா? அவனை பார்த்தா சித்தர் மாதிரியே தெரியல. ஏதோ கக்கா போறதுக்கு காட்டுக்குள்ள இடம் தேடுற மாதிரி போயிட்டு இருக்கான். இவனுங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அவர் சபிச்சா நடந்துரும், பேசாம வா. இவனுங்க கடவுளை பத்தி அந்த கிறுக்கு சித்தர்கிட்ட கேக்குறானுங்க. அங்க ஆதிசக்தி சுயம்பா உதிச்சிருக்கா, அங்க ஒரு சூரசம்ஹாரம் நடக்க போகுது. அதுக்கு அந்த சித்தர் வந்துட்டு நீங்க வடக்கம்பட்டி போயிடுங்க, அங்க ஒரு சூர சம்ஹாரம் நடக்க போகுது, உங்க கேள்வி எல்லாத்துக்கும் அங்கதான் பதில் கிடைக்குன்னு அனுப்பி விட்டுறான். இதுதான் வடக்கம்பட்டி. இங்க ஒரு பொண்ணுக்கு சாமி வந்துட்டு அதான் என்னத்தா பண்ணணும்? ஆத்தாவே சொல்லுதான், நான் முளைச்ச இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டுடா. நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி. ஓ, அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். இப்போ இந்த ஊர் மக்கள் கோவில் கட்டுற ப்ராசஸ்ல இறங்கிட்டானுங்க. அதுக்கு என் சொத்தை வித்தாவது உனக்கு நான் கோயில் கட்டுறேன். இப்படிதான் திடீர் சாமிகள் திடீர் கோவில்கள்லாம் உருவாகுது போல. திடீர்னு மரத்துல இருந்து பால் வருதும்பாங்க, தேன் வருதும்பாங்க, தண்ணி வருதும்பாங்க. அது எதனால வருது, எவன் கனெக்ஷன் கொடுத்துருக்கான், அதை பத்தினா யோசிக்க மாட்டாங்க. சாமி அப்படி எல்லாம் பேசாதேயா, தெய்வ குத்தாயிடையா. அது சாமியோட அருளால தான் வருது. கண்டிப்பா இங்க ஆத்தா இருக்கா. இந்த மாதிரினா அங்க உள்ளவனுங்களே பொருளை கிளப்பி விட்டுருவானுங்க. அப்புறம் அந்த பொருளை கிளப்பி விட்டு என்ன பண்ணுவீங்க? இது வசூல் பண்ணி தண்ணி அடிச்சலாம்டா. ஊர் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணி அங்க ஒரு கோவிலை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளையை கிளப்பி விட்டோடனே கடையை போட்டுருவான். இதானடா உலக வழக்கம். ஆசை என்னன்னு எனக்கு தெரியும். உங்க மனசை நினைச்சது கண்ணுதல்ல வரும். அதுக்கப்புறம் பயங்கரமான வில்லனை காமிக்கிறாங்க. 9 தலைச்சங்குழலின் தலையெழுத்தை முடித்தால் நாம் கண்ட கனவெல்லாம் நிஜமாகும். 9 குழந்தைகளை பலி கொடுத்தா அங்க இருக்கிற செல்வங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். 9 நட்சத்திர குழந்தைகளும் ஒன்னா ஒரே இடத்துல கிடைக்குமா? வில்லன் ஒரு பக்கம் 9 குழந்தைகளை தேடிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் 9வது குழந்தையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தா அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், நீதான் என் வைஃப்னு. இதெல்லாம் இவ ஷூட் பண்ணி எந்த சேனலுக்கு விற்க போறீங்க? ஆளு மண்டை. பவானி மாட்டிக்கிட்டியா அப்பு? ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் சீனுன்னு ஒன்று வச்சானுங்க பாருங்க. தோழனா உனக்கென நான் இருப்பேன், நிழல் போல உன் கூட நான் வருவேன். பெண்ணே சொல்லடி நில்லடி, சொல்லாம போனா நான் போவேன் மீனா, ஏனடி தாமதம் என்னோட நீ பாப்பா. என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறியை தூண்டி விடுது. இவனை கண்டுபிடிச்சி சின்ன வயசுலயே வந்து இல்லாத கோபங்கள், இது வந்து ஒரு ஆழமான மன உளைச்சலுக்குள்ள ஒரு நாள் இல்லை. நைட்டு வந்து தூக்கம் வர மாட்டேன். பிச்சு தின்னற சிக்காம ஏந்திலந்த பண்ணற பப்பாக வந்து ஆள கொல்லற. சும்மா சின்ன சின்ன பசங்க இந்த ஆல்பம் சாங்னு கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட நல்லா இருக்கும்டா. அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடப்படும், பிய மூலையில கொஞ்சம் பிய தடவி விட்டுருவான். சுட சுட காதல் கொஞ்சம் தினம் தினம் கேட்டு கெஞ்சம், விறு நீயும் போனால் தங்காதடி என் நெஞ்சம். உங்க 2 பேருக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பறாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன்னா நடிச்சு காட்டி சாவடிக்கிறீங்க. சுட சுட காதல் கொஞ்சம் தினம் தினம் கேட்டு கெஞ்சம், விறு நீயும் போனால் தங்காதடி என் நெஞ்சம். கடுக்கலி டான்ஸ் பண்ற, ஓவர் ஆக்டிங் பண்ற, என்னடா அது? வச்சு பாக்குற பொண்ணு அதில் தொலைஞ்சு போனேன் நானு. நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படணும், இத பார்க்கணும். அதுவும் இந்த கியூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு பண்ண பெஞ்சலும் எனக்கு இப்ப புதுசாச்சு. கெத்தா பாக்குற தாக்குற என் தாய போல உன் கூட வாழ ஜோடிலாம் சேரணும். இப்போத நீ வா வா இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்குள்ள காதல் கதைகள் நடக்குது. நல்ல நாள் பார்த்து
நிச்சயம் பண்ணி உங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. காவல் நீயே காத்தருள் தாயே நீயே குல விளக்கு. இதுக்கு இடையில நாகினின்னு ஒண்ணு வரும். அங்க அது எதுக்கு வருது, என்ன கருமாங்கறே தெரியாது. முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. யார் நீ? நாகினி. அம்மா அந்த கடவாரை எடு. இது வரைக்கும் 8 குழந்தைகளை கடத்தி முண்டாக்கு பலி கொடுத்துட்டானுங்க. யாரா பாத்து போறோம், சீக்கிரம் வா சீக்கிரம். முண்டா உனக்கு பலி கொடுக்க போறேன். முதல் ஓம் ரீம் ரீம். இப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க. என்ன தலைவரே எதுவுமே பேசாம இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம ஊர்ல பாக்கிறதுக்கு வயசானதா இருக்காரு, வாய்ஸ் மட்டும் எங்க இருக்கு. 8 குழந்தைய விதவிதமா காணாம போயிருக்கீங்க. நான் தவம் இருந்து பெத்த புள்ளைய நாய் தூக்கிட்டு போயிடுச்சா இல்ல நரி தூக்கிட்டு போயிடுச்சான்னு தெரியாம தினம் செத்துக்கிட்டு இருக்கையா. இந்த வேதனைய நினைச்சா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குயா. இனிமே எவ்வளவு என்ன மாதிரி புள்ளைய தொலைச்சிட்டு பைத்தியமா வாழக்கூடாது. ஒருத்தர் மூஞ்சிலையும் சோகமே இல்லையே. குழந்தைய தொலைச்ச தாய் முகத்துல கூட சோகம் இல்ல. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கிறாரு. கண்ணில் தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. இதுக்கப்புறம் 9வது குழந்தையா ஜூலியோட குழந்தைய வந்து பலி கொடுக்க போறாங்க. சாரி, பவானியோட குழந்தை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜூலி? அடி அடி நல்ல அடி. சினிமா வரலாற்றுல ஒரு பாட்டுக்கு இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்தேன். இந்த நாகினி இருந்துச்சு, அது எங்கடா காணுது? அதாவது வந்து ஏதாவது காப்பாத்தலாம்ல, அது ஒண்ணுமே பண்ணாதா? டேய், நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தா நீ உன்னை காப்பாத்த சொல்றியடா? பூமாரியம்மா, என் குழந்தைய காப்பாத்தம்மா. எப்படியாச்சு இந்த அரக்கம் கிட்ட வந்து என் குழந்தைய காப்பாத்தம்மா. ஒரு வழியா நல்லபடியாக பவானியை கொண்டுட்டாங்க. இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. சந்தோஷமா இருக்கியா? ஒரு அம்மா செனக்கி முண்டா கிட்ட உன சேர்த்துறேன். இதுதான் முக்கியமான சீன். குழந்தைய கொல்ல போறாங்க. தலைவா வெறுத்தவன்டா. அங்க வேறு யார் நீ? செத்தவன், நீ திரும்பி வந்திருக்க. உன்னை அழிக்க நான் விரும்பி வந்திருக்கேன். இனிமேதான் நடக்க போகுது. இந்த இன்டர்வல் சீன் வந்து பியூர் கூஸ்பம்ஸ்டா. ஓ மை காட், கூஸ்பம்ஸ் போதி. அந்த ட்ரைலர்ல வந்து டயலாக் இது. கொலை மாசுடா, கொலை மாசு. இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் இப்பதான் நமக்கு ஒரு டவுட் வருது. 8 குழந்தைகளை கொல்ற வரைக்கும் அம்மன் வரல. 9வது குழந்தையா இருக்கிற பவானியோட குழந்தைய காப்பாத்த மட்டும் அம்மன் வருது. இது என்னடா நியாயம்? அந்த 8 குழந்தைகள் சாகிறதுக்கு முன்னாடியே அம்மன் அந்த ஊருக்குள்ள முளைச்சிட்டு, ஆனா இப்போதான் வருது. என்னடா? இதுக்கப்புறம் நீங்க அம்மனை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வந்திருக்கிறது ஆத்தான்னு தெரியாம ஒரு கூட்டம் திட்டம் போடுதுமா. ஏன்னா அம்மன் வந்து நம்ம பவானி உடம்புக்குள்ள போயிட்டுல ஜூலி அம்மனா நடிக்கிற எல்லா சீனையும் நீங்க பார்க்கும்போது அம்மன் மேல உங்களுக்கே காரணம், நீங்களே கடுப்பாயிடுவீங்க. அடுத்து இந்த வில்லனுங்க தொல்லை தாங்க முடியலன்னு ஊர் மக்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவனுங்க அந்த போலீஸே போட்டு அடிக்கிறானுங்க. குட்டிச்சாத்தான்லாம் அனுப்புறானுங்க. அவனுக்கு போயிட்டு மூஞ்சில மூத்திரம் வர்றானுங்க. அடுத்து வில்லனே டைரக்டா இறங்கிடுறான். இப்ப வில்லனுக்கும் அம்மனுக்கும் ஃபைட்டு.
போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு அம்பு தான், டோட்டல் விந்துக்களும் க்ளோஸ். என்னைய அசிச்சு பாக்குறியா நீ? அதையும் நான் பாக்குறேன். இது ஃபெயிலியர் ஆன பிறகு அடுத்து உருமாறி வீட்டுக்குள்ள வரான். பவானி ஹஸ்பண்ட் மாதிரியே வரான். தொடாத. ஏனா தொடக்கூடாது. தொடக்கூடாதுடா. இது ஏன் குழந்தை? இந்த குழந்தையோட அப்பா நீ கிடையாது. ஏய் பவானி, நான் யார் தெரியுமா? என்னையே நீ தடுக்கறியா? முடியுமா உன்னால? அப்புறம் ஏன்டா உருமாறி வந்து நிக்கிற? ஏய் பவானி, அப்புறம் ஏன்டா உருமாறி வந்து நிக்கிற? அப்புறம் ஏன்டா உருமாறி வந்து நிக்கிற? அது இந்த சர்வேஸ்வரி கிட்ட மட்டும் நடக்காதுடா. புலியோட நடிப்பு உண்மையாவே வேற லெவலுங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஆனா அந்த குழந்தை கத்துறத பாரு. பெரிய குழந்தை ஏதாவது மிமிக்ரி பண்ணிருக்கான்னு தெரியல. குரல் வளம் ஏதோ கலக்க போது யாரில் மிமிக்ரி பண்ணுபவர்களை வைத்து பண்ணியிருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு நாகினி அம்மா அடிக்கடி வந்துட்டு இந்த 3 தினம் நான் ஓய்வுல இருப்பேன். இதான் நேரம். இந்த பேட்டை பாயிர நேரம். ஏன்டா அம்மா எப்படி பண்ணிட்டீங்களா? நார பயல்களா, அம்மனையே வீட்டோடு தள்ளி வச்சுட்டாங்க பாத்தீங்களா? முன்னோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இவனுக்கு எந்த மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னா, அம்மனுக்கு மாதவிடாயாம். இதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லடா. நீங்க இப்படியாடா யோசிப்பீங்க? நான் இது வரைக்கும் பார்த்த அம்மன் படங்கள்ல சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரி டைம்ல அம்மனுக்கு சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுங்க எப்படி யோசிச்சிருக்காங்க? நீங்களே சொல்லுங்க, இவனுங்களை என்ன பண்ணலாம்? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. தண்டிக்கணுங்க சத்தமா. இதுதான் சரியான தருணம். பவானிக்கு தீட்டுப்படுற இந்த 3 நாள்ல அவளுடைய சக்தியை பயன்படுத்த மாட்டா. அந்த நாட்கள்ல பவானிய நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா இந்த சீனை மட்டும் எப்படா யோசிச்சீங்க? கேவலமா இருக்குதுங்க சார். இது வரைக்கும் கூட இவனுங்க பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம், ஆனா இதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுடா. அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. அந்த 3 நாட்கள்ல அம்மனுக்கு சக்தி இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வில்லனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அம்மனுக்கே ஏவல் வைக்கிறானுங்க. இந்த டைம்ல அம்மனால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால நாகினி களத்துல இறங்குது. இந்த அரக்கனை அழிச்சு உன்னை குளிர வைக்கிறேன் தாயே, எனக்கு வேற வழி தெரியலம்மா. வேற ஒரு பொண்ணா மாறி அவனை வந்து மயக்கி அந்த வில்லனை கொல்ல போகுது. உடல் சிலிர்க்கிறே வா வா போர் வீரா உன் காட்டை தேடுதே சம் 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 சம். என்னையா நீ மயக்கி கொல்ல பாக்குற? நான் உன் கதையை முடிச்சிடுறேன். சம் 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 சம். சோலி முடிச்சு. அழைக்கட்டுமா அவ அக்கா தங்கை 7 பேர் அழைக்கட்டுமா? இப்ப அம்மனுக்கு சக்தி வந்துட்டு இதான் வந்து கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் மாறி மாறி சக்தியை விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் சொல்ற எனர்ஜி இல்லடா. சரி பாப்பா என்ன பண்றது, கடைசியா வந்தாச்சு. ஐயோ இந்த கொடூரத்தை பாருங்க. முடிஞ்ச ஏதாவது விசூசி போட்டு அவளை கொட்டுருக்குமா, நீங்க நல்லா இருப்பீங்க. என்னடா ஒரே அமைதியா இருக்குன்னு பாக்காதீங்க. மியூசிக்கே கிடையாது இந்த படத்துல. ஐயோ யூடியூப்ல கூட ஃப்ரீயா மியூசிக்னா இருக்குடா, அதை கூட போடலாம்டா. சீரியல் மியூசிக் கூட ஃப்ரீயா தான் இருக்கு, அதை கூட போடலாம். தோம்த தோம்த தான தோம்த தோம்த தான தோம்த தோம்த.
விஷயம், இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே அம்மனை கேவலப்படுத்தின ஒரு அம்மன் படம் இதாண்டா. ஃபர்ஸ்ட் ஜூலியை நடிக்க வச்சதே ஒரு பெரிய தப்பு, இதுல அம்மனா நடிக்க வச்சிங்க பாருங்க, அது அதை விட பெரிய தப்பு. சரி, நமக்கே தலைவலிக்குது, இது எடிட்டிங் பண்ணவனா பாவண்டா. அன்னைக்கு அந்த பொண்ணு நினைச்சாண்டா தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் தான் எனக்கு உயிர் இருக்குதே எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க போகாத கோயில், பார்க்காத வைத்தியம் இல்லை. மற்ற படங்கள் கூட ஜாலியாக கலாய்க்கலாம், இதை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாகுது, கடுப்பாகுது, பேசவே கடுப்பாகுது. அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறானுங்க. ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ற? ஏப்பா போதும்டா, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.